ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளிலே காலை நேரத்திலே இந்த சத்திய வசன நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். இந்த காலை நேரத்திலே உங்களோடு நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் சமாதானம். சமாதானம் என்கிற இந்த வார்த்தை இன்று மனித வர்க்கத்திற்கு, மனித சமுதாயத்திற்கு மிகவும் தேவையான வார்த்தையாக இருக்கின்றது. சமாதானம் என்கிற வார்த்தை மிகவும் பேசும் பொருளாகவும் இந்த உலகத்திலே இப்பொழுது இருக்கிறது. நாடுகளுக்கிடையில் சமாதானம் இல்லாமையினால் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தினாலே பல உயிர்கள் பலி போகிறது. யுத்தங்கள் நடந்து சில மாதங்கள் அல்லது சில வருடங்கள் சென்ற பின்பு சமாதான உடன்படிக்கை என்கிற ஒரு உடன்படிக்கை செய்யப்படுகிறது. குடும்பத்தில் சமாதானம் இல்லை. சில குடும்பங்களை நாம் பார்த்தோமானால் கணவன் மனைவியோடு பேசிக்கொள்வதில்லை, மனைவி கணவனோடு பேசிக்கொள்வது இல்லை. அது மாத்திரமல்ல, ஒரே வீட்டில் இருப்பார்கள், ஆனால் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள மாட்டார்கள். பிள்ளைகள் பெற்றோரோடு பேசிக்கொள்ள மாட்டார்கள். சில பேருடைய வாழ்க்கையிலே அவர்கள் எங்கு சென்றாலும் சமாதானமாக இருப்பதில்லை. வீட்டிலும் அவர்கள் சமாதானமாக இருப்பதில்லை. அவர்கள் செல்லுகிற தொழில் ஸ்தாபனங்களிலும் அவர்கள் சமாதானமாக இருப்பதில்லை. தாங்கள் இருக்கிற சூழ்நிலையில் நண்பர்களோடு கூட, உறவினர்களோடு கூட அவர்கள் சமாதானமாக இருப்பது இல்லை. சிலருடைய உள்ளத்திலும் கூட சமாதானம் இல்லை. சில பேர் பேசும் பொழுது நாம் கேட்டிருக்கிறோம், என்னுடைய உள்ளத்திலே ஒரே போராட்டமாக இருக்கின்றது, என் உள்ளத்திலே சமாதானம் இல்லை என்று இப்படி மக்கள் பேசுவதையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆகவே இன்று இந்த சமாதானம் என்கிற வார்த்தை ஒரு மிகவும் முக்கிய தேவையான ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது. சில பேர் இப்படி சொல்லுவார்கள், எங்களோட வீட்டில் ஒன்றும் இல்லாட்டியும் பரவாயில்லை, சமாதானமும் நிம்மதியும் இருந்தால் போதும் என்று சொல்லுகிறவர்களை நான் பார்த்துருக்கிறேன். சில பேர் சொல்வார்கள், எங்கள் நாட்டில் என்ன இல்லாட்டியும் பரவாயில்லை, நாட்டில் சமாதானமாக நாங்கள் இருக்கிறதுக்கு இருந்தால் போதும் என்று சொல்வதையும் நான் கேட்டிருக்கிறேன். ஆகவே இந்த உலகம் அல்லது நமது குடும்பம் அல்லது தனி மனித உள்ளம் எல்லாரும் இந்த சமாதான வாழ்வை எதிர்பார்த்து இருக்கிறார்கள். சில பேருக்கு இறைவனோடு கூட சமாதானம் இல்லை. அவர்கள் ஒழுங்காக ஜெபிப்பதில்லை, அவர்கள் ஒழுங்காக வேதம் வாசிப்பதில்லை. ஆகவே இறைவனோடும் அவர்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆகவே நல்லா கவனிங்க, கடவுளோடும் சமாதானம் இல்லை, மனித உறவுகளோடும் சமாதானம் இல்லை, அவருடைய உள்ளத்திலும் சமாதானம் இல்லை. அப்படி என்றால் இந்த சமாதானத்தை நமக்கு தரக்கூடியவர் யார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே ஒரே ஒருவர் மாத்திரம்தான், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் இந்த மனித வர்க்கத்திற்கு சமாதானம் கொடுக்க முடியும். எங்களுடைய திருமறையிலே அல்லது பைபிளிலே ஒரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கனின் புத்தகம் 9வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த தீர்க்கர், ஏசாயா தீர்க்கர் இப்படி சொல்லுகிறார். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் சமாதான பிரபு. இதை நீங்கள் நான் கவனமாக நோட் பண்ணுங்கள். ரைட், ஓகே. அப்போ அவர் தான் பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவரால் மாத்திரமே இந்த சமாதான வாழ்க்கையை நமக்கு கொடுக்க முடியும். மெய்யான சமாதானம் அவரால் கொடுக்க முடியும். நம்மை விழுந்து போன நம்மை மீள கட்டி எழுப்பி நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்க முடியும். நம்மை பிரச்சனைகளிலிருந்து விடுவித்து நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். மனித உறவுகளிலே, தேவ உறவுகளிலே அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். மெய்யான சமாதானத்தை நமக்கு தருகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இதை குறித்து திருமறையிலே ஒரு வார்த்தை இருக்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை
இதற்கு சமாதானம் மிக முக்கியமாக தேவை. நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தையையும் தேவ சமாதானம் நிரப்ப வேண்டுமென்றால் நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து எங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு நாம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதாவது ஆண்டவரிடத்திலே நாம் சரண்டராக வேண்டும். ஆண்டவரிடத்திலே நாங்கள் நேரடியாக சென்று நம்முடைய காரியங்களை அவருக்கு அறிவிக்கும் பொழுதே, விண்ணப்பத்தோடும் ஜெபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் வேண்டுதலோடும் அறிவிக்கின்ற பொழுதே அவர் கொடுக்கிற அந்த தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் காக்க வல்லது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை சமாதானமற்று இருக்கிறதா? உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? நீங்கள் செல்லுகிற இடங்களில் சமாதானம் இல்லையா? மனித உறவுகளிலே சமாதானம் இல்லையா? தேவனோடு உங்களுக்கு, கடவுளோடு, இறைவனோடு உங்களுக்கு சமாதானம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். சமாதான பிரபு என்கிற பெயர் பெற்ற, சமாதானத்தை கொடுக்கிற அந்த கடவுளாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலும் சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். உங்களுடைய உள்ளத்திலே சமாதானம் தேவை. நீங்கள் வாழுகிற சமுதாயத்திலே மற்ற மக்களோடு உங்களுக்கு சமாதானம் தேவை. அது மாத்திரமல்ல, இறைவனோடும் உங்களுக்கு சமாதானம் தேவை. அந்த சமாதானத்தை கடவுள் உங்களுக்கு தர மிகவும் வாஞ்சியாக இருக்கிறார். வேதாகமத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானம் ஆகும்படி செய்வார். நமக்கு எதிரானவர்கள், நம்மை பகைக்கிறவர்கள் நம்மோடு சமாதானம் பெற வேண்டுமென்றால் நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். ஆகவே சற்று யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நாங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை ஒரு 80 வயது வரைக்கும் இருக்கலாம். அதற்கு பிறகு கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ இந்த வாழ்கிற வாழ்க்கையை நாம் சமாதானத்தோடு வாழ வேண்டும். அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கடவுளோடு சமாதானம், சுற்றி இருக்கிற மனிதர்களோடு சமாதானம், குடும்பத்திலே சமாதானம், நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே சமாதானம், நம்முடைய உள்ளத்திலே சமாதானம். இந்த சமாதானத்தை தருகிற சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் சென்று நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, நமக்குள்ள கஷ்டங்கள், பாரங்கள், வேதனைகள், சோதனைகள், வியாதிகள் எல்லாவற்றையும் குறித்து நாம் அவருக்கு விண்ணப்பத்தோடும் ஜெபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் தெரியப்படுத்தும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான அந்த இறைவனின் சமாதானம் எங்களுடைய உள்ளத்தையும் சிந்தையையும் ஆண்டு கொள்ளும்.